இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம நகரங்கள் எல்லாம் நாளுக்கு நாள் வேகமா வெப்பம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? அதை தடுக்க, அதாவது நகரங்களை குளிர்விக்க நம்ம கிட்ட இருக்கிற மிக நவீனமான ஒரு தொழில்நுட்பம், நிஜத்துல பல 100 வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பழமையான உயிரியல் கருவிதான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, மரங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். 90ஸ்க்கு பிறகு பாத்தீங்கன்னா முக்கிய தலைநகரங்கள்ல தீவிர வெப்பமான நாட்களோட எண்ணிக்கை 25% அதிகரிச்சிருக்கு. இது ரொம்பவே பயமுறுத்துற ஒரு புள்ளி விவரம். ஆனா சுட்டெரிக்கும் வெயில்ல நடந்து போகும்போது அப்படியே ஒரு மரத்தடி நிழல்ல ஒதுங்கினா எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியா இருக்கும்ல. அந்த நிழல் மனிதர்கள் உணர்ற வெப்பநிலையில கிட்டத்தட்ட 14 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் உடனடியா குலைக்குது. இது நிஜத்துல எப்படி சாத்தியமாகுதுங்கிறத தான் நாம ஆழமா பார்க்க போறோம். இந்த அலசல்ல நாம எந்த பாதையில பயணிக்க போறோம்னா, முதல்ல நகர்ப்புற வெப்ப நெருக்கடி, ரெண்டாவது மரங்கள் எப்படி குளிர்விக்குதுன்னு அதோட அறிவியல், மூணாவது ஏன் எல்லா மரங்களும் சமமானவை அல்லங்கிற உண்மை, நாலாவது விடுபட்ட தெருமரங்கள், கடைசியா இந்த வாய்ப்பை எப்படி நாம செயலா மாத்துறது. வாங்க உள்ள போகலாம். பகுதி 1, நகர்ப்புற வெப்ப நெருக்கடி. நம்ம நவீன நகரங்களோட கடுமையான யதார்த்தத்திலிருந்தே இதை ஆரம்பிப்போம். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற காங்கிரீட் கட்டிடங்களும் தார் ரோடுகளும் வெப்பத்தை அப்படியே உறிஞ்சி கொதிக்குது. காத்து தேங்கி நிக்குது. இதனால மக்களுக்கு ஏற்படுற சுகாதார அபாயங்கள் வேகமா ஏறிக்கிட்டே இருக்கு. இதோட ஆபத்துக்கள் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகங்க. உலக வள நிறுவனம் கொடுக்கிற தரவுகளின்படி மரங்களை வளர்க்கறதுங்கிறது ஏதோ ஊரை அழகுபடுத்துற விஷயம் மட்டும் கிடையாது. அது மக்களோட உயிரை காப்பாத்துற ஒரு முக்கியமான பொது சுகாதார நடவடிக்கை. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2015ல் மட்டும் ஐரோப்பாவில் மட்டும் வெப்பத்தால 6700 மரணங்கள் நடந்திருக்கு. அதுல 30% மரங்கள் மட்டும் இருந்திருந்தா கிட்டத்தட்ட 40% உயிர்களை காப்பாத்திருக்கலாம். ரெண்டாவது பகுதி, மரங்கள் எப்படி குளிர்விக்குது. இதை இயற்கையோட ஏர் கண்டிஷனர்னே சொல்லலாம். ஒரு மரம் நகரத்தோட வெப்பத்தை எப்படி துல்லியமா எதிர்த்து போராடுதுன்னு அதோட மெக்கானிசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இயற்கையான ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்துல முக்கியமா 2 இயந்திரங்கள் செயல்படுது. ஒன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்ச நிழல். சூரியனோட நேரடி கதிர்வீச்சு தரையில படுறதுக்கு முன்னாடியே அது தடுத்து நிறுத்துது. ரெண்டாவது நீராவி போக்கு, எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். அதாவது மரங்கள் நீராவியை அப்படியே வியர்வையார் வெளியேற்றி சுற்றி இருக்கிற காற்றை நேரடியாகவே குளிர்ச்சியாக்குது. மினர்வா ஆக்சஸ் ஆராய்ச்சியோட தரவுகள்ல இருந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. புல்வெளிகளில் இருக்கிற மரங்களை விட சூடான தார் ரோடுகள் மேல விழுகிற மரத்தோட நிழல் தான் ரொம்ப தீவிரமான குளிரூட்டும் விளைவை ஏற்படுத்துது. அதாவது இந்த கான்கிரீட் மற்றும் தார் ரோடுகளோட மேற்பரப்பு வெப்பநிலையை மரங்கள் மிக கணிசமா குறைக்குது. ஆனா இந்த நீராவி போக்குன்னு வரும்போது மரத்தை நாம எங்க நடுறோங்கிற அந்த தரைப்பரத்து ரொம்பவே முக்கியம். காங்கிரீட்டால சூழப்பட்ட சின்ன குழிக்குள்ள நட்டு வைக்கிற மரத்தை விட பரந்த புல்வெளிகள்ல இருக்கிற மரம் கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகமா நீராவியை வெளியேற்றுது. காங்கிரீட் குழிகள் மரங்களை எப்படி மூச்சு திணற வைக்குதுன்னு இதுல இருந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். பகுதி 3, எல்லா மரங்களும் சமமானவை அல்ல. ஒரு நகரத்தை குளிர்விக்க எந்த மரத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறதே ஒரு தனி சயின்ஸ் தாங்க. எல்லா மரங்களும் உங்களுக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்காது. ரொம்ப சிறந்த குளிரூட்டும் மரங்களுக்குன்னு சில ஆச்சரியமான உடலியல் பண்புகள் இருக்கு. அதிகமான இலைகள், அடர்பச்சை நிறம், இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான். ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தடிமனான இலைகளை விட 0.15 மில்லிமீட்டருக்கும் குறைவான தடிமன் கொண்ட மிக மெல்லிய இலைகள் தான் காத்த ரொம்ப சூப்பரா குளிர்விக்குது. அதே போல ஒரு நகரம் எந்த மாதிரி தட்பவெப்ப நிலையில அமைஞ்சிருக்குங்கிறதும் மரங்களோட செயல்பாட்டை ரொம்பவே பாதிக்கும். உதாரணத்துக்கு மத்திய தரைக்கடல் பகுதிகளை விட கடல் மற்றும் கண்ட காலநிலைகள்ல, அதாவது ஓஷியானிக் அண்ட் கான்டினென்டல் கிளைமேட்ஸ்ல வளரும் மரங்கள் தான் மிக அதிக அளவிலான நீராவி போக்கு திறனை வெளிப்படுத்துது. 4வது பகுதி, விடுபட்ட தெருமரங்கள். இதை ஒரு பயன்படுத்தப்படாத வாய்ப்புன்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. நம்ம கிட்ட இவ்ளோ பர்ஃபெக்டான மரங்கள் இருந்தும் நகரங்கள்ல அதை நாம உண்மையிலேயே நடுறோமா? ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, உலக வள நிறுவனம் சுட்டி காட்டுற மாதிரி நகரங்கள்ல மரம் நடக்கூடிய ஏராளமான நிலங்களை நாம முற்றிலுமா காலியாவும் பயன்படுத்தாமலும் அப்படியே விட்டுருக்கோம். நம்ம கைக்குள்ளேயே இருக்கிற ஒரு அற்புதமான கருவியை நம்ம வீணடிக்கிறோங்கிறதான் நிதர்சனம். இப்போ இருக்கிற நில அமைப்புகளை ஆராய்ஞ்சு பார்த்ததுல உலகம் முழுக்கவே மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. உதாரணத்துக்கு கொலம்பியாவில் இருக்கிற பொகோட்டா நகரத்துல இப்போ இருக்கிற அளவை விட 244% மரங்களை அதிகரிக்கிற அளவுக்கு நம்ப முடியாத சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதே போல சார்லட் நகரத்துல 40% இடவசதி இருக்கு. நம்ம இந்தியாவில் ஹைதராபாத் நகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க புதுசா மரங்களை நடுவதற்கான மொத்த சாத்தியக்கூறுகள்ல ஒரு பிரம்மாண்டமான 72% இடங்கள் அப்படியே அவங்களோட தெருக்களோட ஓரங்கள்லயே நேரடியா கிடைக்குது.
இந்த தெரு மரங்களை நடுறது தான் நாம செய்யக்கூடிய மிக எளிதான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முதல் படி. கொதிக்கும் நடைபாதைகளை நிழலான அருமையான குளிரூட்டும் தாழ்வாரங்களா மாத்துறதுக்கு இது ரொம்பவே உதவுது. பாதசாரிகளுக்கு நிழல் எங்க அதிகம் தேவையோ அங்க அது நேரடியாக கிடைக்குது. ஆனா இப்ப வரைக்கும் வெறும் 8% தெருக்கள்ல மட்டும்தான் மரங்களே இருக்கு. இறுதியா பகுதி 5 வாய்ப்பை செயலா மாற்றுதல். வாங்க களத்துல இறங்குவோம். இவ்வளவு ஆழமான தரவுகளையும் உலகளாவிய இந்த மாபெரும் சாத்தியக்கூறுகளையும் உண்மையான நகர்ப்புற கொள்கையா நம்ம எப்படி மாத்துறது? உள்ளூர் கொள்கை வகுப்பாளர்களுக்காக உலக வள நிறுவனம் 4 தெளிவான வழிகளை சொல்றாங்க. 1, எந்தெந்த இடங்கள் காலியா இருக்குன்னு கண்டுபிடிக்க டேட்டாவை பயன்படுத்துங்க. 2, தெருக்களுக்கு முன்னுரிமை கொடுங்க. 3, நட்ட மரங்களை நீண்ட காலம் பராமரிக்கிறதுக்கான நிதியை உறுதி செய்யுங்க. 4, வெப்பத்தால அதிகமா பாதிக்கப்படக்கூடிய ஏழ்மையான பகுதிகளில் மரங்கள் சமமா நடப்படுறத உறுதி செய்யுங்க. மரங்களை வெறுமனே மரங்களா பார்க்காம அதை ஒரு அத்தியாவசியமான உள்கட்டமைப்பா நாம நினைக்கணும். அப்படி செஞ்சா அது மிகப்பெரிய பொருளாதார மற்றும் சுகாதார பலன்களை நமக்கு திருப்பி தரும். நீங்க முதலீடு செய்யற ஒவ்வொரு $1க்கும் மரங்கள் உங்களுக்கு $3 மதிப்புள்ள நன்மைகளை தருது. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த நம்ப முடியாத குளிரூட்டும் கருவியை முழுமையா பயன்படுத்த உங்க நகரம் தயாரா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.